இந்த நிமிஷம் மட்டும்தான் நம்மளோடது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் மொத்தமா நம்மளோடதுதான். உன்னை பார்க்காம உன்னோட பேசாம இருக்க எந்த நிமிஷமும் என்னோட உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. உன் ஞாபகத்தோட என்னால வாழ முடியாது. உன்னோட சேர்ந்து நான் வாழணும் வம்சி. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். I love you, வம்சி. I love you. என்ன இது? ஓபன் பண்ணு. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன்னா உன் கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஜாக்கிரதை. மாப்பிள்ள, ஒரு ஐடியா. நாம அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சு எல்லாருக்கிட்டையும் அநியாயம் அடி வாங்கிட்டோம். இந்த வாட்டி பிளான மாத்தணும். புராண காலத்துல கிருஷ்ணர் பாமாவை தூக்கிட்டு போன மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டான கில்லி படத்துல த்ரிஷாவை விஜய் அப்படியே தூக்கிட்டு போன மாதிரி யாருக்கும் தெரியாம என் பொண்ணை நீங்க தூக்கிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு நேரம் இருந்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை வைங்க. அவசரம்னா வீட்டுக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிருங்க. இந்த மாமனார் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் ரெடி. இன்னைக்கு ராத்திரியே. போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகா இருக்கல்ல? ஆமாங்கத்த, மெழுகு பொம்மை மாதிரி இருக்கா. அப்படி சொன்னா இப்படி என் பேருமே அழகா தானே இருக்கா? ஆமா ஆமா. மாப்பிள்ளைய பார்த்தா சீதாராம கல்யாணத்துல ராமர் வேஷம் போட்டாரே ஹரிநாத், அவர் மாதிரி இருக்காரு. இப்ப நீ என்ன சொல்றடா? அழக பத்தி எல்லாம் நீங்க பேசிக்கங்கம்மா. கொடுக்கறது வாங்குறத பத்தி நாங்க பேசிக்கிறோம். என்ன சொல்லுங்க சார். இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு இருக்கிறது 2 பேரு. என் ஆஸ்தியில இவங்க 2 பேருக்கு சரிபாதியா கொடுத்துட போறேன். 2 பொண்ணா? உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே? இந்த பொண்ணு உங்க தம்பி பொண்ணு இல்ல? இந்த பொண்ணோட அம்மா அப்பா அதான் தம்பி பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கல்ல, அதனால இந்த பொண்ணை கொண்டு வந்து நீங்க வளர்க்குறீங்க. உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் நாங்க எப்பவும் மறந்துட்டோம். ஸ்ருதியையும் கீர்த்திக்கு சமமா ஒன்னாதான் வளர்த்திருக்கேன். வளர்க்கறது தப்பு இல்லைங்க, சொத்து பிரிக்கும் போதுதான் பிரச்சனையே. என்னப்பா இது? அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் உங்க செக்ஷனை நான் விட்டுட்டேம்மா. என் செக்ஷனை என்கிட்ட விட்டுடுங்க. எங்க பையன் எப்பவுமே தான் தம்பி பொண்ணு மாதிரி பார்க்க மாட்டாரு. அது மட்டும் தானா? சமையல்கார அம்மாவை கூட சொந்த அம்மாவை தானே பாக்குறாரு. வந்தது உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது நீங்க சமையல்கார அம்மா தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அட விடுப்பா, அவங்க யாரும் எப்படி பார்த்தா உனக்கு என்ன? அவங்க அண்ணா தானே இருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. அதான் சொன்னேனே, இந்த வீடும் அவருக்கு இருக்கிற எல்லா சொத்தும் இந்த ஒரே பொண்ணுக்கு தான். உங்க வளர்ப்பு பொண்ணுக்கும் பாதி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். அப்பா அது வந்து டேய், இது உன் செக்ஷன் கூட கிடையாது. என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. அவசரப்படாத, ஒரு நிமிஷம் இரு. பரவாயில்ல, நீங்க உள்ள போய் பேசிட்டு வாங்க. நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம். உள்ள போய் பேசுற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. என் தம்பியோட சொத்து ஊர்ல இருக்கு. அவளுக்கு இல்லாதது அம்மா அப்பான்ற பாசம் மட்டும்தான். அப்புறம் என்ன, உங்க பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்க பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருங்க. எழுதி வாங்குறதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே முகூர்த்தம் வச்சுக்கலாம். அதே மாதிரி செஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த ஊர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு மொத்தமா லிஸ்ட் போட்டுட்டேன். உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம், வாங்கிக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சந்தோஷம். விஜயா, முதல்ல அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அந்த நெக்லஸ உன் கையாலே அவளுக்கு போடு. இது என்னது? எனக்கு தெரியாம எப்படி கொண்டு வந்தீங்க? இது உன் செக்ஷன் இல்லைங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லல, சரியா? நீ தீர்க்க சார். என்ன ஆச்சுப்பா? சாப்பாடு நல்லா இல்லையா? சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பாட்டுக்கு என்னம்மா ஏ கிளாஸா இருக்கு. ஆனா பசிதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன் தெரியுமா? அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுதான் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. என்னப்பா திடீர்னு எவ்வளவு சந்தோஷம்? உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் என்கிட்ட பேசாதம்மா. எனக்கு எதுக்கம்மா வேலைக்கு போக வேண்டிய அவசியம்? ஜமீன்தார் மாதிரி மாப்பிள்ள பால்ராஜா என்ன தேவையில்லாம் பேச வைக்காதம்மா. அப்புறம் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டி வரும். அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரம்மா.